வீட்டுக்காரர் என்ன வேலை? அவரு கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தாரு, கண்டக்டர். இப்ப என்ன பண்றாரு? இப்ப இல்ல, காலமாயிட்டாரு. எப்போம்மா? 2010ல காலமானாரு. ஓ 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படிமா? நிறைய தண்ணி எல்லாம் குடிப்பாரு. வழக்கம் சரியில்லை. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், எடுத்துக்கல. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை ஒருத்தன், 2வது ஒரு புள்ள, 3வது பொண்ணு. ஓகே. 3 குழந்தைங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. சரி. இந்த குழந்தை இப்படி பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த 2 குழந்தைகள் பிறக்கும் போது, அவங்கள மாசமா இருக்கும் போதோ அதுக்கு முன்னாடியோ ஏதாவது மருந்து ஏதாவது எடுத்தீங்களா? ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா? நாங்க முதல் குழந்தை பிறந்த பிறகு எங்களுக்கு டாக்டருங்களாம் சொல்லிட்டாங்க, இவ்வளவு சீக்கிரம் 2வது குழந்தை நிக்க கூடாது, பிறக்கவும் கூடாது, நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி டாக்டர்லாம் பயமுறுத்திட்டாங்க. அதனால 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 2வது பையன் பிறந்தான். அவன் தான் செந்தில். அவனுக்கு 42 வயசு ஆகி போச்சுமா. இன்னமும் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்கிறாங்க. என்ன வேலை செய்யறாரு? நம்ம தாம்பரண்டே போல டிரைவரா இருக்கான் பஸ்ல. சின்ன நல்லா பாத்துக்கிறாரா? பாத்துக்கிறாமா. குழந்தை அவன் மேல நான் எதுவும் குறைய சொல்ல மாட்டேன். புள்ள நல்லா பாத்துக்க. பாசமா இருப்பாரா? பாசமா இருக்கிறான். 2மே நல்லா இருக்கும். பொண்ணும் பாசமா இருப்பா, பையனும் பாசமா இருப்பான். பெரியவனுக்கு தெரியுமா அது அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் தெரியுமா? தெரியுமா? பேச மாட்டானோ? பேச தெரியாதுங்க பிள்ளையால. நல்லா பாசமா இருப்பாங்க. நடந்து எல்லாம் பண்ணுவாரா? நடக்குவான், நல்லா நடப்பான். சோப்பால போய் விட்டு உட்காருவான், தரையில போயிட்டு உட்காருவான். அப்படியெல்லாம். அப்புறம் என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்கம்மா பெரியவனால. வீட்டுல இருக்கிறதுனால? பெரியவன் வீட்டுல இருக்கிறதுனால பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்கம்மா. சரிம்மா, இப்போ உங்க பெரிய புள்ள இப்படி இருக்காரு, அதனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுவாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா கூட வீட்டுல ஒத்து போகணும்ல. தனியா வச்சிடலாமா, வீட்டுல இருக்க வேணாம். ஏன்னா எனக்கு பெரிய பையன் இருக்கான். எழுதி படிச்சு எல்லாம் பண்ணுவானா? இல்ல, எதுவுமே தெரியாதுமா பிள்ளைக்கு. ஸ்கூலுக்கே அனுப்பல. உள்ள வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கலாம் ஒரு இடத்துக்கு இட்டுன்னு சொன்னாங்க. அது கூட ஒரு தெரிஞ்சவங்க ஒரு பேப்பர் இருந்து காமிச்சாங்க. முதல்ல உன் பிள்ளைய காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போ, ஏதோ இப்போ செக்கப்லாம் பண்ணுறாங்கன்னு. அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் எல்லாம் குழந்தைக்கு வேண்டிய செக்கப்லாம் கொண்டோம். கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் காஞ்சிபுரம். 100% ஊனம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு கலெக்டர் எழுதி கையை சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதோட நாங்கள் வீட்டில் வச்சு குழந்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிங்க. எங்கள் ஹாஸ்டல்லாம் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. முதல் பிள்ளையார் இருந்தாலும் நான் விட மாட்டேன்.